Hello students, today we are going to see a new chapter which is also a small chapter, chapter number 8, forms and files. So in this chapter we are going to understand about importance of HTML forms and in a web application, to know the file handling techniques in PHP, to know the basic web based file management system. So the first thing we are going to see is HTML forms. So main objective of PHP and HTML form controls are to collect data from the user. The web in the web development, user access websites or web page from a remote client machine and feed the data to the server. These data are collected by HTML forms controls like text box, drop down box, radio button, etc., and sent to the server using server side programming like PHP. So what they are trying to say is என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP and HTML is having an important feature which is known as form controls. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட் சைடில் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் சைடில் இருக்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி சர்வர் சைடுக்கு சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ அது எது மூலிமா அனுப்புது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து டெக்ஸ்ட் இன்புட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த பாக்ஸ் தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டன் பார்த்திங்கன்னா சுப்ரீம், வெஜிடேரியன், ஹவாயன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த 3யும் இஸ் தன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டனில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க 3 சாய்ஸில் ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதான் ரேடியோ பட்டன். அடுத்து வந்து டொமேட்டோன்னு இருக்கிறது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சீஸ் அண்டு ஃப்ரீ பேசிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே செலக்ட் பண்ணாமல் கூட விடலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து செக் பாக்ஸ். ஸோ ரேடியோ பட்டனில் நடுவில் ஒரு சர்க்குலரான ஒரு டாட் வந்து டிஸ்பிளே ஆகும். அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. செக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு டிக் இருக்கும், ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டிக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சென்ட் மை ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து சப்மிட் பட்டன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இங்கேருந்து கலெக்ட் ஆகி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சர்வர் சைடுக்கு சென்ட் பண்ணுவோம். So form and files are most important concepts that the PHP web development process. ஸோ இந்த ஃபார்ம்ஸும் ஃபைல்ஸும் தான் வந்து PHP வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PHP பேசிக் ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படின்றதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து போஸ்ட் மெத்தட் அண்டு வந்து கெட் மெத்தட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபார்ம் கண்ட்ரோலில் ஃபார்மை வந்து டேட்டாவை வந்து செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா அப்படின்றது தான். ஸோ போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற டேட்டா, அது இன்புட் கொடுக்குற டேட்டா வந்து யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக போகும். அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் ஆகி ரொம்ப செக்யூராக வந்து உங்கள் டேட்டா வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
இதே கெட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே யூஆர்எல்லே அட்டாச் ஆகி போகும். அந்த யூஆர்எல்லை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன டேட்டாவை அனுப்புகிறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இதான் வந்து கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபார்ம் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு welcome.php. ஸோ இந்த ஆக்ஷன், அதாவது இந்த சப்மிட் பட்டனையோ இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன் அதில் பண்ணாங்க அப்படின்னா welcome.php அப்படின்ற அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நேம் வாங்குகிறாங்க, அப்புறம் இமெயில் ஐடி வாங்குகிறாங்க, அப்புறம் வந்து சப்மிட் பட்டன் வச்சுருக்காங்க, அதோட /ஃபார்ம். ஸோ இதில் வந்து 2 ஃபீல்டு தான் இருக்குது. ஒன்று வந்து நேம் ஃபீல்டு, இன்னொன்று வந்து இமெயில் ஃபீல்டு. ஸோ நேம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு, இமெயிலும் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இது வந்து welcome.php அப்படின்ற அந்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ அந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை வந்து அப்படியே அந்த பேஜில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதாவது நேம் வெல்கம் அப்படின்னு போட்டு நம்ம நேம் கொடுக்கும், அப்புறம் யுவர் மெயில் அட்ரஸ் அப்படின்றத போட்டு நம்ம மெயில் ஐடியை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இது தனி பேஜு, அந்த பேஜ் வந்து ஒரு தனி பேஜ். ஸோ welcome.phpன்றது ஒரு தனி பேஜு, அப்புறமேட்டு இந்த மேலே நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபார்ம் பேஜ் வந்து தனி பேஜ். ஸோ இது 2 ரன் ஆகும்போது நம்ம கொடுக்குற டேட்டா வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த text.html test.html அப்படின்ற அந்த ஃபைல்லேருந்து welcome.php அப்படின்ற அந்த ஃபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதான் வந்து அவுட்புட். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த above ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு போட்டு நம்ம நேம் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் யுவர் மெயில் ஐடின்றது நம்ம அங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அது வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் இருக்குது. ஸோ வேலிடேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம கொடுக்குற டேட்டா ஒழுங்காக, அதாவது கரெக்டான டேட்டாவை கொடுக்குறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து வேலிடேஷன், டேட்டா வேலிடேஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து மெயில் ஐடி தெரியாமல் தப்பாக டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த @சிம்பலுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து காமனாக ஜிமெயில், ஒய்மெயில், இது மாதிரி யாஹூ மெயில், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதில் வந்து டைப்பிங் மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிம்பல் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த காமன் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸாக வச்சுருவாங்க. ஸோ இமெயில் ஐடியை மட்டும் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அதில் ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேலிடேஷன் பண்ணுறதுனால டேட்டா வந்து தப்பாக என்ட்ரி ஆகாமல் தவிர்க்கலாம். இப்போ டேட்டு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணலாம். டேட் TDMMYY அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஜ் வந்து கால்குலேட் ஆகிற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஜ் சில பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாமல் தப்பாக என்ட்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வேலிடேஷன் வச்சுருக்காங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளைண்ட் சைடு வேலிடேஷன் அண்ட் சர்வர் சைடு வேலிடேஷன். ஸோ கிளைண்ட் சைடு வேலிடேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலிடேஷன் வந்து எப்போ பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கிளைண்ட் மிஷின் வெப் ப்ரௌசர் யூசஸ் த client side script like JavaScript or additional request attributes in HTML input tags. ஓகே, ஸோ இந்த கிளைண்ட் சைடு வேலிடேஷன் அப்படின்றது டேட்டா இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே செக் பண்ணப்பட்டுரும். ஸோ தட் மீன்ஸ் the data which is entered by the user will be checked before it is sent to the server side. ஓகே, ஸோ சர்வர் சைடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சப்மிஷன். ஓகே, ஸோ அந்த டேட்டா அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா PHP, ASP.NET
ஜேஎஸ்பினா ஜாவா சர்வர் பேஜஸ், ஏஎஸ்பினா ஆக்டிவ் சர்வர் பேஜஸ். ஸோ இந்த மாதிரி பேஜஸ்லாம் வச்சு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வச்சு யூ கேன் டெவலப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர்லேயே வந்து இந்த யூசர் மெத்தட்லேயே வந்து அந்த கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து they will be using this validation. ஸோ அதுக்கு ஒரு வேலிடேஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் should require letters and white space. ஸோ இந்த சில பேர் நேம்லேயே வந்து சில சிம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அட்டு சிம்பிள் இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் லெட்டர்ஸ் இதை தவிர வேறு எதுவும் நேமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ் should be required at and strings. ஓகே, ஸோ இந்த அட்டுன்ற சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஏதாவது அவங்க நேம் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது செக் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட்டுன்றது இது வந்து ஒரு வேலிட் யூஆர்எல்லாக இருக்கணும். யூஆர்எல்ன்றது அந்த லிங்க் அட்ரஸ். ஓகே, ஸோ டொமைன் நேம் இருக்கணும். அப்புறம் HTML ஃபைல் என்ன ஃபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த யூஆர்எல்லில் இருக்கணும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்து கிளைண்ட் சைட் வேலிடேஷன்றது இருக்குது. ஸோ ரேடியோ பாக்ஸ்னால் அட்லீஸ்ட் மினிமம் 1 எலிமெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ அடுத்து வந்து செக் பாக்ஸில் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் மஸ்ட் பி செக்கபிள்னால் அது அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாக நம்மளால் செலக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்லேயும் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட்டாவது நம்ம செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். சிலது வந்து நன்னுன்னு இருக்கும். ஸோ அந்த நன்னுன்றதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் நன்னுன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்டிங், அதாவது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் அண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் வேலிடேஷன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபார்ம்ஸு. ஸோ டேட்டாவை எப்படி யூசர்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இனிமேட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஃபைலாகவே ஸ்டோர் பண்ணி ஃபைலை சென்ட் பண்ணலாமா, இல்லை சர்வர் சைடில் அதை டேட்டாவை ரிசீவ் பண்ணி ஃபைலாக ஸ்டோர் பண்ணுவாங்களா, இல்லை வர்ற ஃபைலை வந்து எடுத்து அதிலேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா அப்படின்றத பார்க்குறது தான் வந்து இந்த PHP ஃபைல்ஸ். ஸோ இதில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன், ரீட், க்ளோஸ், ரைட், அப்பெண்டிங் அண்ட் அப்லோடிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபைல். ஓப்பன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. அடுத்து வந்து ரீடு அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட்டை ரீட் பண்ணுறது. ரைட் அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறது தான் வந்து ரைட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ், நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து க்ளோஸ் ஆப்ரேஷன். அப்புறம் வந்து அப்பன்னா ஏற்கனவே இருக்க கண்டென்ட் கூட இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான் வந்து அப்பெண்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க கிளைண்ட் சைடில் இருக்க இந்த டேட்டா சர்வர் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து அப்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ சின்டாக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைல் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஃபைலில் ஏற்கனவே வந்து ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது PHP க்ரியேட் பண்ணவங்களே வந்து இந்த ஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வச்சு அவங்களே ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து புதுசாக இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம்னா ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா fopen அப்படின்றது ஃபங்க்ஷன். ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்து அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு PHP ஓப்பன் ஃபைல் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா
file object is equal to f open file name read write mode or die error message. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப் ஓப்பன்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க டேட்டா லைக் ஃபைல் நேம், அப்புறம் வந்து ரீட் ரைட் மோட். ஓகே, ரீட் ரைட்னால் அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஜஸ்ட் படிக்க போகிறீங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு அங்கே இருக்க ஃபைலை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் மெசேஜை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரீட் ஆப்ஷன். ஸோ ரீடுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ரீட். இதுக்கு முன்னாடி பார்த்தது எஃப் ஓப்பன், இப்போ வந்து எஃப் ரீட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப் க்ளோஸ்ன்றது அந்த நம்ம ஒர்க் பண்ண எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் எஃப் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்க, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எஃப் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தி டேட்டா வில் பி சேஃப்லி ஸ்டோர்டு அண்ட் க்ளோஸ் த அப்ளிகேஷன். ஸோ appending a file parameter. ஸோ ஃபைல் என்ன இதில் அப்பெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆப்ஷன். ஸோ இந்த பிஹெச்பியில் வந்து ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எஃப் ரைட்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ எஃப் ரைட் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில அப்பெண்டிங் ஃபைல் பேராமீட்டர் இந்த டேட்டாவெலாம் இருக்கணும் உங்கள்கிட்ட. முதல்ல ஃபைல் required specifies the file required, கண்டிப்பாக இது வேணும். ஸோ ஃபைல் நேம்ன்றது கண்டிப்பாக தேவை. அந்த ஃபைல் நேம்ன்றது இல்லாமல் உங்களால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதான் ரெக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டாவும் ரெக்வயர்ட். அதில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டும் நமக்கு தேவை. அந்த கண்டென்ட் தான் வந்து இந்த டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோடுன்றது ஆப்ஷனல். நம்ம கொடுக்கவும் வச்சுக்கலாம், கொடுத்தும் வச்சுக்கலாம், கொடுக்காமலும் வச்சுக்கலாம். ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்னு பார்த்தோம். ரைட்டு, ரீடு, க்ளோஸ். ஸோ கடைசியாக கண்டென்ட்டும் வந்து ஆப்ஷனல். ஸோ நீங்கள் கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணி கூட பார்க்கலாம். இல்லை இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது கண்டென்ட்டை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து comes under this content. ஓகே, ஸோ இது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்லோட் ஃபைல் அப்படின்றது ஒரு பிஹெச்பி ஃபைலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து அந்த ஃபைலில் ரைட் பண்ணுவாங்க. அப்புறம் ரைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து கிளையண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங்க்கு ஒரு 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 ப்ராக்ரஸ் பார் கொடுத்துருக்காங்க. ப்ராக்ரஸ் பார்ன்றது நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த அப்லோட் ஆப்ஷன். ஓகே, ஸோ சூஸ் ஃபைல். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல் அப்லோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து இந்த ஃபைல் அப்லோட் ஆகி சர்வர் சைடுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து வேலிடேஷன் அண்டு எக்ஸாம்பிள், அதோட எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து நம்ம இந்த ஃபைல் கான்செப்டையும் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் யூ கேன் call me, okay, or you can put the doubts in your comment section so that I can see and clarify your doubt. So thank you students. With this we'll finish the class. We'll see the rest of the things in the next class. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து இதோட முடியுது. ஸோ we have successfully completed a small chapter which is known as files and forms, chapter number 8. Okay, thank you students.